HCML Dental College and Hospital, Maduravayal, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற முதல் திரைப்படம் ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் வெளியாக இருக்கும் பிடி சார். இந்த படத்தை கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஏற்கனவே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது அவரோட 2வது படம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஹிப்ஹாப் தமிழாவோட 25வது மியூசிக்கல் இது அப்படிங்கிறதும் ஒரு மைல் ஸ்டோனான விஷயம், அதையும் குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக இந்த படம் சொல்கிற மெசேஜ் என்ன, அதை எப்படி சொல்லியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பிடி சார் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஹிப்ஹாப் ஆதி ஈரோடில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியாராக இருக்கார். அதே ஸ்கூலில் காஷ்மீரா பர்தேசி ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸாக வேலை பார்க்குறாங்க. அவங்கள லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடி சாராக இவர் பின்னாடி அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி காட்டப்படுது. ஹிப்ஹாப் ஆதியோட வீட்டில் தேவதர்ஷினி அவங்களோட அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்டிங் தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஹிப்ஹாப் ஆதி எந்த பிரச்சனையும் தலையிடக்கூடாது, அந்த பிரச்சனையை தலையிட்டு மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோசியத்தில் நம்பிக்கை உள்ள ஒரு அம்மாவாக அவங்க காட்டப்படுறாங்க. இப்போ பாதியும் எந்த பிரச்சனைக்கும் போகாமல் வேலை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் ஹிப்ஹாப் ஆதியோட வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பொண்ணு தான் அனிகா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹிப்ஹாப் ஆதி தலையிட வேண்டியதாக போயிடுது. அந்த பிரச்சனையில் தலையிட்டதுனால ஹிப்ஹாப் ஆதியோட லைஃப் என்ன ஆகுது, டோட்டலாக அவங்க ஃபேமிலி எந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுறாங்க, அண்ட் அனிகாவோட பிரச்சனை என்ன ஆகுது, அனிகா அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாரு, அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தான் இந்த பிடி சார் படத்தோட ஒன்லைன். படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ் தான் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகன் அந்த பிடி சார் கேரக்டரில் வர ஹிப்ஹாப் ஆதி அவருக்கு திரும்ப அந்த ஒரு 360 டிகிரி ஹீரோவாக மாறுறதுக்கான ஒரு ரோல் தான் இது. அதாவது பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுலேயுமே ட்ரை பண்ணியிருக்காரு. முக்கியமாக கிட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய சீன்ஸுமே படத்தில் வச்சிருக்காரு. அதில் எல்லாத்துலேயும் பர்ஃபார்மன்ஸாக எப்படி ஸ்கோர் பண்ணார் அப்படின்னா, எல்லா எமோஷன்ஸும் கூடிய வர அளவுக்கு அவருக்கு அந்த நெகிழ்ச்சியான எமோஷன்ஸை காட்டுற இடங்கள், அப்புறம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிற இடங்கள் அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக கிளிக் ஆகல. ஃபைட்டு ஸ்வாக் அதெல்லாமே கிளிக் ஆயிருது. பட் இந்த மாதிரியான எமோஷன்ஸ்லையும் அவர் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதர் தன் தட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு சிறப்பாகவே இருந்துச்சு. ஹிப்ஹாப் ஆதியோட பேரா வர காஷ்மீரா பர்தேசி இங்கிலீஷ் மிஸ் அப்படிங்கிற அந்த ரோலில் நல்லாவே ஃபிட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர காமெடிக்கும் ஓரளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு டீசென்ட்டாகவே இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அவங்களோட ரோல் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே காணாமல் போகிற ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்குது. கதையும் அந்த கோட் ட்ராக்குமே இவங்களோட ரோலை விட்டு வேற எங்கேயோ போயிட்டு ஒரு ஃபீலுமே இருக்குது. அதனாலேயே செகண்ட் ஹாஃப்ல அவங்க வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே செட் ப்ராப்பர்ட்டியாக தான் வந்துட்டு போகிறாங்க. பெருசாக டயலாக் கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு உறுத்தலான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த படத்தோட கோர் ரோல் யார் அப்படின்னு கேட்டால் அனிகா சுரேந்திரன் தான். அவ்வளோ ஒரு மெச்சூர்டான பர்ஃபார்மன்ஸ் அந்த ரோலுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவங்களையும் கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவான கேரக்டர், அதுக்கு சென்சிட்டிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜிபி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற அந்த பெரிய காலேஜ் குரூப்போட சேர்மனாக வர தியாகராஜன் ஒரு டார்க் ஷேட்ல கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கோபம் அப்படிங்கிற எமோஷன் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே வருது. அந்த கண்ணம் துடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பார்க்கவே ஒரு நேச்சுரலாக இருக்குது, நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸாக தெரிஞ்சுது. பட் அதர் தன் தட் வேற எந்த எமோஷனுமே அவருக்கு கைகூடி வரல. அந்த கோபம் அப்படிங்கிறது மட்டும் தான் வெளிப்படையே தவிர மற்ற இடங்களில் சில எமோஷன்ஸ் காட்டணும் இல்லையா, அது எங்கேயுமே சுத்தமாக கிளிக் ஆகவே இல்லை. அண்ட் இளவரசு அண்ட் பிரபு 2 பேருக்குமே இது ஒரு கேக்கான ரோல் தான். பிரபு ரொம்ப அவர் பல படங்களில் பண்ண ரோல் தான் அது சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இளவரசுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு காஸ்டிங் தான். பட் அவருமே சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர். அவருக்கு இந்த மாதிரி ரோல் அப்படிங்கிறது நிறைய படங்களை நம்ம பார்த்துட்டோம். இதுலேயும் அது பெரிய வித்தியாசப்படுத்திலாம் காட்டுறதுக்குலாம் அவர் எதுவும் ட்ரை பண்ணல. அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அது சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தேவதர்ஷினி அண்ட் வினோதினி வைத்தியநாதன் டிபிக்கல் மதர்ஸ் ரோலில் தான் அவங்க காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. தேவதர்ஷினி ஒரு சில இடங்களில் சென்சிபிளாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் வினோதினியோட கேரக்டரை ஹை டெசிபிளில் கத்துறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு உறுத்தலான விஷயம். அவங்க ஸ்க்ரீனில் அந்த மாதிரி கத்தி பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்பெல்லாம் நமக்குமே ஓரளவு எரிச்சல் தான் வருது. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ டைப்பாக அந்த ரோலை காஸ்ட் பண்ணாங்க, அப்படி நடிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பிடி சார் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்பவே எங்கேஜிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ப்ராப்ளமேட்டிக் காமெடி அப்படின்னாலுமே நான் அந்த அட்டென்ஷனை ஹோல்ட் பண்ணிடுறாங்க. நம்மளை அந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்க வைக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்கல அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். பாடல்களுமே பெருசாக ஆஃப் ட்ராக்ல நம்மளை பயமுறுத்தல. ஓரளவு கதையோட தான் வந்துட்டு போகுது. அந்த லெவலில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு எங்கேஜிங் ஃபேக்டரோட தான் போயிருக்கு. அண்ட் மெயினாக அந்த இன்ட்ரோல் பிளாக்குமே ஒரு ஹை பாயிண்ட்ல தான் முடிக்கிறாங்க. இந்த ஒரு மாசான இன்ட்ரோல் பிளாக். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது செகண்ட் ஹாஃப்ல அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரியான இன்ட்ரோல் பிளாக் தான். அது ரொம்ப சிறப்பாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸிகியூஷனுமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த டெக்னிக்கல் வைஸ் எங்கேயுமே குறையில்லை அப்படிங்கிறதும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை எங்கேஜிங்காக மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் சில உமன் எம்பவர்மெண்ட் சீன்ஸ் அங்கங்கே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவிருக்காங்க. அதில் ஒரு சில இடங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக அனிகா வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தன்னோட வீட்டை விட்டு வெளியே வர அந்த காட்சி ரொம்ப ஒரு மாஸ் மொமெண்ட்டாக எடுக்கப்பட்டிருக்கு. அது சிறப்பாகவும் கிளிக் ஆயிருக்கு. ஓரளவு நல்ல ஒரு முற்போக்கான விஷயத்த சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும் வைக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு இடத்துல இளவரசு அண்ட் தியாகராஜன் 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் எழுதப்பட்ட விதமும் அதில் இளவரசோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டான சீனாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் மாதேஷ் மாணிக்கமோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு. படத்தை ஒரு வைப்ரண்ட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்பும் ரொம்ப உதவியா இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவு அந்த படத்தோட மூடை செட் பண்றதுக்கு சினிமாட்டோகிராஃபி அண்ட் காஸ்டியூம் ரெண்டுமே ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஹிப்ஹாப் தமிழாவோட 25வது மியூசிக்கல் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சாங்ஸ் அந்த டியூன்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருந்தாலுமே லிரிக்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கா இன்னுமா இந்த மாதிரி லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலுமே கொடுக்குது. நிறைய இடங்கள்ல இந்த பாடல்கள் கம்போஸ் பண்ணும்போது டம்மி லிரிக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதவே ஃபைனலாக ஓகே பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஆல்பமாக தான் இது எனக்கு ஃபீல் ஆச்சு. இனிமேல் லிரிக்ஸில் கொஞ்சம் அடுத்த வாழ் கொண்டு போனால் அந்த மியூசிக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது குறிப்பாக இன்னொரு பாயிண்ட் ஆட் ஆனால் சொல்லணும் அப்படின்னா, மற்ற படங்களுக்கு இப்போ போடுற மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த நிறைய எஃபர்ட் எடுத்து ஒரு மாதிரி லிரிக்ஸ் அண்ட் மியூசிக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரோட சொந்த படத்தில் ஏன் இவ்வளோ டவுனாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. மேபி இது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துட்டு அடுத்த ஆல்பமில் அவர் கிளிக் ஆவார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக படத்தில் பேசியிருக்கிற பல விஷயங்கள் நல்ல ஒரு தெளிவான நோக்கத்தோட வைக்கப்பட்டிருந்தாலும் கதை வந்து எந்த காலத்தில் நடக்குது அப்படிங்கிற கேள்வியுமே நமக்கு எழுது. 80s 90s நடக்கிற படமா அப்படிங்கிற மாதிரியான சில டவுட்டுமே வருது. ஏன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவான விஷயத்த இப்பவுமே தமிழ் சமூகம் இப்படியான ஒரு மனநிலை தான் ஹேண்டில் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முக்கியமா பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியா பார்க்கிற அந்த கண்ணோட்டம் எல்லார் மனசுலையும் இன்னுமே இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த தெருவே அந்த ஹிப்ஹாப் தமிழா அந்த அனிகா அந்த வீடு இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்து வைக்கப்படுது. தவறான கண்ணோட்டத்தில் அனிகாவை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்து வைக்கப்படுது. இந்த அளவு ரொம்ப ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு சமூகமா இன்னும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை 80s and 90s நடக்கிற ஒரு பீரியட் ஃபிலிம் இதை காட்டியிருந்தா அது ஒரு கன்வின்சிங்கான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட பார்வை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ப்ராப்ளமேட்டிக் காமெடி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, அதாவது அந்த இங்கிலீஷ் மிஸ் அப்படிங்கிற அந்த காஷ்மீரா பரதேசி ரோலில் வரவங்க வந்து ஹிப்ஹாப் பாதி அந்த பிடி சாரும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற இன்னொரு பையனும் சேர்ந்து லவ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி காட்சிகள் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி அந்த விஷயத்தை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப உறுத்தலாவே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல கிரிஞ்சாவும் ஃபீல் ஆச்சு. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதை வச்சு காமெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது எங்கேஜ்மெண்ட்டாக போனாலும் பொலிட்டிக்கலாக தப்பாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து மனசில் உறுத்திட்டே தான் இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அந்த உமன் எம்பவர்மெண்ட் சீன்ஸ் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டு ஃபீல் இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் கிளிக் ஆயிருந்தாலுமே ரொம்ப சில இடங்கள்ல அந்த சிங்கப்பெண்ணை மொமெண்ட்டாகவும் மனிதி வெளியே வா அப்படிங்கிற மாதிரி ஸ்பூஃப் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயமே நமக்கு இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அவ்வளோ ஓவர் போர்டாக அவ்வளோ இதை போயிருக்க வேண்டாம். ஏன்னா சின்சியராக பேசுகிற விஷயமும் இதனால கிரிஞ்ச் ஃபெஸ்ட்டாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஹீரோவோட ப்ராவஸையும் அவரோட இன்டெலிஜென்ஸையும் காட்டுறதுக்காக ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த படத்தை இன்னுமே கீழே இழுத்து விட்ட ஒரு ஃபீல்டில் கொண்டு வந்து நிறுத்திடுது. அந்த ட்விஸ்ட்னால அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு அளவு ஓகே, அது நம்மளை வந்து கெஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வச்சது அப்படிங்கிறது டெலிபரேட்டாகவே தெரியுது. பட் அதனால அந்த படத்தில் இருக்கிற யூனிவர்ஸில் இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ்க்கு எந்த அளவு ட்ராமா வந்துச்சு அப்படிங்கிறது இவங்க யோசிக்கவே இல்லையா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதனாலேயே அந்த ட்விஸ்ட்டோட கிரெடிபிலிட்டியும் அந்த ட்விஸ்ட் பிளேஸ் பண்ணப்பட்ட விதமே ரொம்ப உறுத்தலாகவே மாறிடுது. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் தான். பிடி சார் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் நான் ரேட் பண்ணுவேன். நிறைய இடங்கள்ல அந்த காமெடி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் சீன்ஸ் ஒரு சில இடங்களில் கிளிக் ஆயிருந்தாலும் மற்ற இடங்கள்ல அதே காமெடியும் அதே உமன் எம்பவர்மெண்ட் சீன்ஸும் படத்துக்கு நெகட்டிவாகவும் மாறி இருக்கு. முக்கியமா அந்த கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் ரொம்பவே இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. Ranked number 2 in Tamil Nadu by IIRF.